அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா ஆதி மனிதன் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கைகளால் படைத்தான். முதலாக சொர்க்கத்திற்கு நுழைந்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மனித பிறவியில் இந்த பூமியிலே முதலாக காலடி எடுத்து வைத்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் முதல் நபி ஆதம் நபி. அந்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்குள்ள போய் சுகமா இருந்து கொள் என்று சொன்னான். சொர்க்கத்துக்குள்ள போனாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை. இதை அறிந்த அல்லாஹ் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பிலே இருந்து ஒரு எலும்பை எடுத்தான். அந்த எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள். அல்லாஹு தஆலா அந்த எலும்பிலே இருந்து ஹவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய ரூபத்தில் அல்லாஹு தஆலா படைத்தான். ஆண் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, பெண்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அல்லவா? படைத்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறங்கி எணித்ததற்கு பிறகு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பார்க்கறாங்க, பக்கத்துல ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்குது. வேகம் கையை பிடிக்க போனாங்க. அல்லாஹு தஆலா சொன்னான், நீ ஆண், அது பெண், உங்கள் இருவருக்கும் நிக்காஹ் செய்ய வேண்டும், அப்பதான் அவருடைய கையை நீங்கள் பிடிக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அவர்களுக்கு நிக்காஹ் செய்து வைக்கிறான். இப்ப அல்லாஹு தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகுல் ஜன்னா வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷி'துமா வலா தக்ரபா. ஆதமே, நீயும் உன்னுடைய மனைவியும் சொர்க்கத்திற்குள் சென்று சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துல் பக்ராவிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுவார். அதே போல ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் ஒரு கட்டத்திலே அல்லாஹு தஆலா பூமிக்கு அனுப்புகிறான். பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது ஆதமும் ஹவ்வாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த பூமிக்கு வருகிறார். இப்படி சரித்திரம் பெரிய சரித்திரமாக போய்கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, ஒரு சில நபிமார்களை தவிர பாக்கி உள்ள எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள், கல்யாணம் செய்திருக்கிறார்கள், குடும்பம் நடத்தி இருக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். கஷ்டத்தையும் லாபத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் எல்லாவற்றையும் எல்லா நபிமார்களும் அனுபவித்திருக்கிறார்கள். நம்மை போல ஒரு மனைவியோடு ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் நபிமார்கள் பல பெண்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஆக குடும்ப வாழ்க்கை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய பாடம். அப்போ குடும்பம் என்பது அல்லாஹு தஆலா இஷ்டப்பட்டு தந்த ஒரு காணிக்கை என்று சொல்லலாம், அன்பளிப்பு என்று சொல்லலாம். சந்தோஷமான முறையிலே கூட்டு குடும்பம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி வாழ்வது அல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப பிரியம். ஆனா அதே நேரத்தில் குடும்பத்தோடு கூட்டு குடும்பத்தோடு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வது பிடிக்காது. யாருக்கு? ஷைத்தானுக்கு பிடிக்காது. நல்லா இருந்தா பிடிக்காது, சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. எப்படியாவது அவருடைய குடும்பத்திலே புகுந்து அவருடைய குடும்பத்தை தாறுமாறாக்கி சின்ன பின்னப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய லட்சியம், ஷைத்தானுடைய நோக்கம். ஆனால் அல்லாஹு தஆலா நாம் குடும்பத்தோடு கூட்டு குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சில குடும்பத்துல பார்க்கிறோம், சில ஹீரோக்கள் இருப்பார்கள். அந்த ஹீரோக்களுக்கு என்ன வேலை தெரியுமா? சிலப்போ அது பெரியத்தாவா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், அல்லது வேறு யாராவது இருக்கலாம். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா,
இந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய குடும்பத்துக்கள் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வைங்க, அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அந்த சண்டையை அப்படி பெருசாக்கி 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 பெருசாகி, அது எப்படி அவன் அப்படி பேசலாம், அது எப்படி இந்த பிள்ளை இப்படி பேசலாம் என்று சண்டைகளை பெருசாக்கி பெருசாக்கி குடும்பத்தை பிரித்து விடுவார்கள். குடும்பத்தை பிரிக்கிறதுன்னு சொன்னா சில வயசானவர்களுக்கு அது ஒரு லட்டு திங்கிற மாதிரி, எப்படியாவது பிரிச்சிருவாங்க. கணவன் மனைவி பிரிச்சிருவாங்க, குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்திடுவாங்க. அப்படிப்பட்டவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், குடும்பத்தை பிரிப்பவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். நல்லா கேட்டுங்க, நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இருப்பான், ஒரு ஹீரோ இருப்பான், அவனுக்கு வேலையே என்னன்னு கேட்டா குடும்பத்தை பிரிக்கிறது தான். அவன்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, இவன்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, கணவன்கிட்ட ஒரு மாதிரி, மனைவிட்ட ஒரு மாதிரி, மாமியாட்ட ஒரு மாதிரி, மரும இப்படி பேசி குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்துவது சில பேர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், லட்டு திங்கிற மாதிரி. அவர்களை குறித்ததான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், நிச்சயமாக யார் குடும்பத்தை பிரிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அடுத்து இன்னொரு விஷயம், இன்னொரு ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ தஆலா ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத். சில பேரு தாய் தகப்பன் ரொம்ப மோசமான நடவடி, தாய் தகப்பனை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. மனைவியுடைய பேச்சை கேட்டு அத்தாவை அம்மாவை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவாங்க. இல்லைன்னா அம்மாவை கொடுமைப்படுத்துறது, அத்தாவை கொடுமைப்படுத்துறது, வெளியிருந்து வந்தான்னு சொன்னா மனைவியோட பேச்சை கேட்டுட்டு அம்மாவை அவங்க மனசு நோகிற மாதிரி திட்டுறது. இப்படி பல குடும்பங்களில் தாய் தகப்பனை நோவினை செய்யக்கூடிய குடும்பம் இருக்கிறது, தாய் தகப்பனை அழுக வைக்கக்கூடிய குடும்பம் இருக்கிறது, தாய் தகப்பனை வீட்டை விட்டும் துரத்தக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்கும், அதை அல்லாஹ் உங்களை தடுத்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். தாய் தகப்பனை நோவினை செய்யாதீர்கள். தாய் தகப்பனை நோவினை செய்து யாரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. தாய் தகப்பனின் நோவினை செய்தேன்னு சொன்னா நீ மரணப்படுவதற்கு முன்னால, நீ மௌத்தாறதுக்கு முன்னால எந்தெந்த முறையில் தாயை கொடுமைப்படுத்தினாயோ அது பூரா நீ அனுபவிச்சுட்டு தான் நீ சாகுவ. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லா பாவத்திற்கும் தண்டனை மறுமையில், நாம் செய்த பாவத்துக்கு பூரா தண்டனை மறுமையில். ஆனா தாய் தகப்பனை ஒருவன் கொடுமை செய்தானையானால், தாய் தகப்பனுடைய மனதை புண்படுத்தினால், தாய் தகப்பனுடைய மனதை வேதனைப்படுத்தினால் அவன் இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் அவன் சாகுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல வதாத்தல் பனாத்தி, பெண் குழந்தைன்னு சொன்னா சில பேர்த்துக்கு பிடிக்காது. பொட்டப்புள்ள பிறந்திருக்குன்னு சொன்னாலும் மூஞ்சி சுளிப்பாங்க. அது சர்வசாதாரணமா பல இடங்களை பார்க்கிறோம். நீ பொட்டப்புள்ள பிறந்தா முகம் சுளிப்பது என்பது வேறு, பொட்டப்புள்ளை கருவிலை இருக்கிறது என்று தெரிந்தாலே அந்த கருவை கலைக்கக்கூடியவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே பெண் குழந்தைகளை அது 4 வயசோ 5 வயசோ 10 வயசோ ஆனாலும் கூட அந்த பெண் குழந்தைகளை கொண்டு போய் குழியை தோண்டி உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால உயிரோடு புதைப்பார்கள். அப்படி ஒரு சில வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நமக்கு நெஞ்சு பதறுகிறது. ஒரு மகளை கொண்டு போய் குழியை தோண்டி புதைக்கிறான். அத்தா விளையாடுறாருன்னு நினைச்சது அந்த புள்ள. ஆனா உண்மையாலுமே அத்தா 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 என்ன செய்றீங்க அத்தான்னு கத்துது. ஆனா அந்த கதறல் அவனுடைய காதுக்கு விழவில்லை. உயிரோடு தன்னுடைய பெண் குழந்தையை புதைக்கிறான், குழியை தோண்டி புதைக்கிறான். இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் புத்திசாலிகள். ஒரு பையன் ஒரு பொல்ல, இந்த ரெண்டோட ஸ்டாப் ஆகிட்டு 3வது வருடத்துக்குள்ளேயே போய் நரம்ப கட் பண்ணிடுறது புத்திசாலிகள். எத்தனை பேர்கள் அபோஷன் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் கருவை கலைத்திருக்கிறார்கள். கருவிலேயே கலைத்து நாம் கொலை செய்து விடுகிறோம். 2 போதும், இல்லைன்னா 1 போதும், வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கொடூரமான செயலை இன்னைக்கு நம்ம எல்லாருமே செய்யறோம். நம்ம எல்லாமே அல்லாஹ்வுக்கு முன்னால கைகட்டி நின்றுதாக. ஏன் நீ கர்ப்பதடை ஏன் செஞ்ச?
ஏன் கட்டாக்குன? உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் ரிஸ்க் தரக்கூடிய நானு, நீ எப்படி கட் பண்ணலாம் என்று அல்லாஹ் தஆலா கேட்டால் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது அடுத்தது வகரிஹ லக்கும் கீல வகால. சில பேத்துக்கு இந்த டைம் பாஸ் இருக்கா இல்லையா, டைம் பாசிங், அந்த டைம் பாசிங்க்கு என்ன பேசணும், எதை பேசணும், யாரை பேசணுங்கிறதே இல்லாம போன் எடுத்தாலும் சரி, போன் இல்லைனாலும் சரி, எங்கேயாவது முக்குல மூலையில வந்து நானும் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறது. இந்த கேள்விப்பட்டேன்னு சொன்ன அது ஒரு பச்சை பொய்யின் அர்த்தம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வகரிஹ லக்கும் கீல வகால. நான் கேள்விப்பட்டேன், நானும் கேட்டேன், நானும் பார்த்தேன், இந்த மாதிரி எதையாவது சொல்லி இந்த கேள்விப்பட்டேன் சொல்லி பொய்களை அதிகமாக பேசக்கூடிய அந்த செயல் அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கிறான். அடுத்தது வகத்ரத சுவால். ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னோன்னு வைங்க, உதாரணமா தொப்பி ஓடுன்னு சொல்றோம். தொழுகிறது தொப்பி ஓடுறாப்பா, தலை மறைச்சு தொழுகு அப்படின்னு சொல்றோம். அது ஒரு காலத்துல சொன்ன ஒண்ணு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. தொப்பி ஓடு, தலைமறைச்சு தொழுவோம். எதுக்கு தொப்பி போடணும்? ஏன் தொப்பி போடாம தொழுது அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா? தொப்பி போடுறது என்ன ஃபரல்லா அப்படின்னு யாரு சொன்னா? அங்கெல்லாம் அமெரிக்கால யாரும் தொப்பி போடுறது இல்லையே, லண்டன்ல எல்லாம் யாரும் தொப்பி போடுறது இல்லையே, அதனால நம்மள தொப்பி போட்டு தொழுக வேண்டிய தேவை என்னன்னு சொல்லி தொப்பி இருந்தாலும் கூட அதை போடாமல் தொழுவார்கள். அப்ப இந்த மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி, எதை சொன்னாலும் கேள்விக்கு மேல கேட்கிறத அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். அதனால உலமாக்கள் ஒரு விஷயத்தை சொன்னா அதை ஆராயாமல் தெரியாம பேச மாட்டாங்க. அதனால அந்த விஷயத்துல கவனமாக இருக்கு. அடுத்து லாஸ்ட்ல சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ரமலான் மாசத்துல வந்து சாப்பாட்டையும் அந்த நம்மளுடைய தின்பண்டங்கள் இதையெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப வேஸ்ட் ஆக்குவாங்க. வை இலாத்துல் மால், வீண் விரயம் செய்வது, வீண் விரயம், கொட்டிகளை இருந்து சாப்பாடை கொண்டு கொட்டுறது, கூட்டான கொண்டு கொட்டுறது, எல்லா கொட்டிகள் இருந்து இது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். நம்ம மௌத்தார வரைக்கும் நமக்கு ரிஸ்க் கிடைக்கணும்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த சாப்பாடை கொட்டுறது, சாப்பாடை கொண்டு டிச்சில் போறது, சால்ல போறது, அங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முடிந்த அளவுக்கு ரமலான் மாதத்தில் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும் ரசூலும் எப்படி சொல்லுகிறார்களோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.